ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லலாமா, இல்லை கண்ணீர் விடக்கூடிய ராசின்னு சொல்லலாமா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் வலிகளை மறைச்சிட்டு வாழ்கிறீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே செம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல், அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. ப்ளஸ் சொல்லணுன்னா உங்களுடைய சோகத்தை மறைக்கிறதுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க. மைனஸ் சொல்லணுன்னா இதை பார்த்துட்டு மற்றவங்க உனக்கு என்னப்பா சூப்பராக இருக்க, எல்லாமே நல்லா இருக்குது, கண்ணியை பார்க்குறவங்க எல்லாமே சொல்கிற வார்த்தை இருக்கே, செம ஜாலியாக இருக்க, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே எவ்வளவு வலிக்கும் தெரியுமா எங்களுக்கு. இதுதான் இப்போ கண்ணியோட நிலைமையாக இருக்குதுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது, ஏன் இவங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இவங்க வலிகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. இவங்க ஆசைப்பட்டவங்க, இவங்க எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க கூட இவங்களை விட்டு விலகி தான் இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒரு ஆள் கூட கிடையாது. இது கடவுளுக்கும் தெரியும், கன்னி ராசிக்காரங்களுக்கும் தெரியும். ஆனால் இவங்க வச்ச பாசத்தை மாற்றிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தான் நேசிக்கிறவங்களை கடுகு அளவுக்கு கூட எப்போவுமே கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. நான் சொல்கிற எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்காத ராசினே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் பாதி நாட்கள் ஓடி போயிருச்சு. எப்போவுமே எங்களுக்கு கஷ்டந்தாங்க, பழகி போச்சு அப்படின்னு தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ நல்ல செய்தி சொல்ல போகிறேன். 2 யோகத்தினால அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுதுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. அது என்னென்னு பார்த்தரலாமா? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்ன தெரியுமா? கஷ்டம் இல்லாமல் கண்ணீர் வடிக்காமல் நடந்ததை மறந்துட்டு நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு கடவுள் துணையோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். கடவுள் துணை வருவாங்க. நாங்கள் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸோட இந்த வீடியோ பதிவை தொடங்கலாமா? நல்ல செய்தி சொல்லலாமா? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் உடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்குறப்ப சில கிரகங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப மோசமான நிலையில இருந்தாலும் சில கிரகங்களுடைய அமைப்புனால ராஜயோகம் உருவாயிருக்குங்க. சூரிய பகவான் விருச்சக ராசியில இருக்காரு. அவரு தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு வந்திருக்காரு. விருச்சிக ராசியில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு. இவங்களுடைய இணைவின் காரணமா புதாதிய ராஜயோகம் உருவாயிருக்கு. இது முதல் விஷயம். அடுத்து கும்ப ராசியில சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா சஷயோகம் உருவாயிருக்கு. இதை பொறுத்து தாங்க கன்னி ராசிக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்ற கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில இருக்காரு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அடுத்து செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு. புதன் பகவான் விருச்சக ராசியில, அதனால சூரியனும் புதனும் ஒரே ராசியில இருக்காங்க. குரு பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசியில இருக்காரு. சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்காரு, அதுவும் வக்ர நிவர்த்தியில இருக்காருங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் இருக்காங்க. இதனால நம்ம கன்னி ராசிக்கு அறிவு திறனை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களே, சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல முதல்வன் இவர். உங்க ராசியில 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மனம் போன போக்குல வாழ்க்கையை நகர்த்தி கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நினைச்சது நடக்கும், நினைக்காததும் நல்லதாகவே நடக்க போகுதுங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நடக்கும். இப்போ புரியுதா? ஏனோ தானோங்கிற வாழ்க்கை இனி உங்களுக்கு இல்லை. என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை, என்ன ஒரு வாழ்க்கை அப்படிதான் இன்னும் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு முக்கியமா அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கிடுங்க. சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சூரிய பகவான் உங்களுக்கு இருக்க கஷ்டத்தை போக்குவார். சந்திர பகவான் உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை எடுத்து கொடுப்பாருங்க. முன்ன ஏனோ தானோன்னு இருந்தீங்க இல்லையா? ஆனால் இப்போ சுறுசுறுப்பா நினைச்சதை பண்ணி அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. பெரியவர்களுடைய பாராட்டும் மேல் அதிகாரிகளுடைய இணக்கமான நட்பும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு பெரிய உதவியாக இருக்கும்.
அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இதனால புதுசா வீடு கட்டுவீங்க. ஆல்ரெடி வீடு கட்டுற பிளான்ல இருக்கவங்க அப்ப கட்டலாம் இப்ப கட்டலான்னு இழுப்பறியா இருந்தது இல்லையா, அதெல்லாம் இனி கிடையாதுங்க. நீங்க நினைச்ச மாதிரியே வீடு கட்டுவீங்க. பண கஷ்டத்துல சில பேர் வீடு கட்ட முடியாம கூட தவிச்சிருக்கலாம். ஆனா இப்போ பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு. புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா குடிபுக போறீங்க. பொன் பொருள் சேர்க்கை, குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். கன்னிராசிக்கு சந்தோஷமே இல்லை, கன்னிராசிக்காரங்க வீட்டில் எல்லாமே நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் நினச்சிருப்பீங்க இல்லையா. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் முடிவு பண்ணிட்டார். உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் மகிழ்ச்சியான செய்தி மட்டுமே இனி நீங்கள் கேட்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய கெடுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சின்னதாக ஒரு ஃபீவர், தலைவலி, கை கால் வலிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உடனே மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று வர அந்த நோய்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க. அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இருந்தாலும் மனசு தேவையில்லாமல் யோசிக்க விட்டுறாதீங்க. அது அப்படி இது அப்படி, ஏன் அவங்க இப்படி நினச்சாங்க, இப்படியெல்லாம் ஓவர் திங்கிங் கன்னி ராசிக்கு வேண்டவே வேண்டாங்க. அரசாங்க வேலையில் அலட்சியம் காட்டாதீங்க. சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை ஒதுக்கி வைங்க. ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் கவனமாக பழகணும். இல்லைன்னா அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். சுருக்கமாக சொல்லணும்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. தலைக்குனிவு நிலை வரும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லுவோம். அதனால் அதை பொறுத்த வரைக்கும் பந்தக்கால் நட்டு திருமண வைபோகங்கள் நடத்தி கொடுக்குறாருங்க. திருமணமே ஆகலை, வரன் கூடவே இல்லை, என்ன பண்ணாலும் சரி நல்ல வாழ்க்கை துணை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வரன்கள் உங்களை தேடி வருங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே வகையில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை திருப்திகரமாக இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா 2-3 வேலை செஞ்சு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. தொழில் செஞ்சிங்கன்னா தொழிலில் விரிவுபடுத்துவீங்க. பொருளாதார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு பொறுப்பேற்று நிற்கிறாருங்க. அதனால் நீங்கள் நினைக்கிறத விட பணம் அதிகமாக உங்ககிட்ட சேரும். உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. அதன் காரணமாக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாருங்க. ஏன்னா காதலர்களுக்கிடையே கசப்பான உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து நடந்துக்கணுங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மீது நம்ம எப்பவுமே ஒரு கவனமா இருக்கணும். அவங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்க பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படிதான் அணுகணும். அடுத்ததான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால கோர்ட்டு கேஸ்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்த்து வைக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் இருந்த குழப்பத்தை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்குறார். அப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேலை காரணமாக வெளியூருக்கு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு. முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்ற கிரகங்களின் அமைப்பை விட கேதுவோட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லை. சனி பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சாதகமான இடத்துல நிக்கலைன்னு தான் சொல்லணும். ஆனா இவங்க பண்ணக்கூடிய இடைஞ்சல்கள், இவங்க கொடுக்கக்கூடிய துன்பங்களை, இவங்க ஏற்படுத்தின கசப்பு உணர்வுகளை குருவும் சரி, புதனும் சரி, சூரியனும் சரி செஞ்சு கொடுக்குறாங்க. சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிற்கிறாரு. 2 யோகம் சொன்ன இல்லையா, சசயோகம், புதாதிய ராஜயோகம். இது ரெண்டுமே உங்களுடைய கஷ்டங்களை கரைந்து போக வைக்குதுங்க. எந்த ஒரு பாதிப்பையும் நீங்க இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க மாட்டீங்க. இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் உங்களுக்கு இல்லாம போகும், வரக்கூடிய கஷ்டங்களும் வராம போகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டம். இன்னும் விரிவான விளக்கத்தை பார்த்தோம்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வசதி பெருகும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உறவுக்காரங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு எடுங்க, ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அலுவலகத்துல நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சலுகைகள் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்திலேயே இடமாற்றம் கிடைக்கும். தற்காலிகமாக கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும், அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை நல்லபடியா இருக்கும், லாபம்
அதிகமாக இருக்கும். குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி குடும்பத்தில் குதூகலமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க. பண ரீதியா இருந்த தட்டுப்பாடுகள் நீங்க போகுதுங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நீங்க என்ன எல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அலுவலகத்துல வேலை நல்லா நடக்கணும், கூட இருக்கிறவங்க ஆதரவா இருக்கணும், மேலதிகாரிகள் பெருசா நம்ம கிட்ட தொல்லை கொடுக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு கவலை இல்லாத காலகட்டமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா பண விஷயம் எப்படி இருக்கு, நிதி நிலைமை எப்படி இருக்கு. கூலி வேலை செய்கிறவங்கள இருந்து கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும், அன்றாட வேலையாக இருக்கட்டும், மாத சம்பளமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமை இருக்குங்க. பண விஷயத்தில் எந்த ஒரு தட்டுப்பாடும் தடுமாற்றமும் இல்லை. உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கும். உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 3, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. அதே மாதிரி இந்த அம்மனுடன் சேர்த்து கிரகங்களுடைய அமைப்பின் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால சில கிரகங்கள்னால உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள சரி கட்டணும்னா ராகு கால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டியிட்டு இருக்கரம் நீட்டி அவங்க கிட்ட வேண்டுதல் வைக்க உங்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும். தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கிறதுனால எல்லாத்துக்கும் இவங்க ஏற்றுக்குவாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக நிற்க போகுதுங்க. புரியுதுங்களா? சரஸ்வதி தேவியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். படிப்புக்கு இவங்க. இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய நிலையை இன்னும் வலுவாக்கி கொடுக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகளுடைய ஆட்டத்தை அடக்கிடலாம். இன்னும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் கலருங்க. அதிகமாக பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்டம் நிலைக்கும். ஆக மொத்தத்தில் இப்போ கன்னி ராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க, நமக்கு இனி எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அனுதினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனுடைய நாமத்தை 27 முறையும் சரஸ்வதி தேவியோட நாமத்தை 27 முறையும் சொல்லி உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கினா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. வந்த கஷ்டம் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் போகட்டும், இனி நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். கடவுள் துணை இதற்கு வரட்டும். வாழ்க நலமோடு, வாழ்க வளமோடு. நன்றி, வணக்கம்.